உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. ஏப்பா புண்ணியவாங்களா, நீங்க கூட்டம் போட்டீங்களப்பா, அப்ப நாங்களும் வந்தோமேப்பா, அப்பவும் பில்லு வரலையப்பா. பில்லு எப்பவுமே மோடி அரசு வந்து ஒரு மாசத்துக்கு முன்னாடி எல்லாம் பில்லு கொடுக்கறது. நாளை காலையில போன உடனே பில்லு வந்துடும் கையில டேபிளுக்கு. பாராளுமன்றத்தில் அவர்கள் நேரமே கொடுக்கறது இல்லை. அது காஷ்மீர் 370 இருக்கட்டும், எந்த சட்டமா இருந்தாலும் சரி, சட்டத்தை முதல்ல காட்டுறதே கிடையாது. பில்ல இந்த பரிச்சை பேப்பர் லீக், எது லீக்கா எதை ஜாக்கிரதையா வச்சிருக்கணுமோ அதை லீக் ஜாக்கிரதையா வச்சுக்க மாட்டேது மோடி அரசு. பரீட்சைக்கு கொடுக்குற நீட் பேப்பரை ஜாக்கிரதையா வச்சுக்கணும், அதை ஜாக்கிரதையா வச்சுக்க மாட்டாங்க, அதை லீக் பண்ணி விட்டுறாங்க. ஆனா சட்டத்தை மட்டும் பத்திரமா வச்சிருந்து பையில வச்சிருந்து கோர்ட்ல இருந்து எடுத்து அமித்ஷா சட்டமன்றத்துக்கு பாராளுமன்றத்துக்கு கொடுப்பது என்பது பழக்கமா இருக்கு. இது எல்லாம் தெரிஞ்சும் ஏன் நம்ம நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சில பேர் வராம இருந்தாங்கிறது தான் ரொம்ப கவலைக்குரிய விஷயம். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரா முதல் முறையாக 57 நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அழைப்பு கொடுத்து, சீஃப் செக்ரட்டரியோட அழைப்புதல் கொடுத்து தமிழ்நாடு அரசு நடத்துது. இது ஒன்றும் திமுகவோ அதிமுகவோ நடத்துறாப்புல அவங்களுடைய கூட்டணி கட்சிகளுக்கு கூட்டம் கிடையாது. இது எல்லா நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அழைப்பு வச்சு சீஃப் செக்ரட்டரி கூப்பிட்டு செக்ரட்டரியேட்ல உட்கார்ந்து, கலைவாணர் அரங்கத்தில் உட்கார்ந்து, கான்பரன்ஸ் ஹாலில் உட்கார்ந்து நடந்த கூட்டம். ஒரு தமிழ்நாடு கவர்மெண்டோட கூட்டம். இது வந்து ஒரு கட்சி கூட்டம் கிடையாது. ஆனா இந்த கூட்டத்திற்கு வராம அரசியல் பேசிக்கிட்டு தமிழ்நாடு முக்கியம் இல்ல அப்படின்னு நினைக்கிறவர்கள் எல்லாம் அரசியல் செய்யறதா முக்கியம் நினைக்கிறாங்க. அவர்களை பொறுத்த மட்டும் அரசியல் செய்யணும், தமிழ்நாட்டில் எதையாவது ஒண்ணு பேசணும். ஆனா தமிழ்நாடு ஒற்றுமையா இருக்கு, நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கோம் அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்கு பயப்பட்டவங்க எல்லாரும் நேற்று கூட்டத்துக்கு வரல. ரொம்ப கவலையான விஷயம். அதை பொறுத்த மட்டும் அவர்களை பொறுத்த மட்டும் அவர்கள் அதோட இன்னொன்று கதை கட்டி விட்டு இருக்காங்க. காங்கிரஸ் வந்து அழுத்தம் கொடுத்துட்டு அந்த இந்த கூட்டத்தை நடந்துச்சு சொல்லி. நம்மை பொறுத்த மட்டும் நம்ம இப்படி பழக்கமே கிடையாது. அதுவும் தமிழக முதலமைச்சர் திரு விஜய் அவர்களை பொறுத்த மட்டும் எந்த அழுத்தத்துக்கும் ஆளாகாதவர். அவர் என்ன எடப்பாடி பழனிசாமியா அழுத்தம் கொடுத்த உடனே சரண்டர் ஆகிறதுக்கு? அவரை பொறுத்த மட்டும் எந்த அழுத்தத்துக்கும் அவர் பணிஞ்சு போறதில்ல. அவருடைய தமிழக முதலமைச்சராக எல்லா எம்பிக்களையும் கூப்பிட்டு பேசணும், டீலிமிட்டேஷன் வரப்போகுது அப்படிங்கிறதுக்காக சீஃப் செக்ரட்டரி மூலமா கூட்டின கூட்டத்தை நாடாளுமன்ற கூட்டத்தில் வரலைன்னா பரவாயில்ல, நீ வரல, எனக்கு வந்து நான் வர விரும்பல, உங்களை வந்து முகத்தை பார்க்க விரும்பல, ஏன்னு கேட்டீங்கன்னா எங்க தலைவரை கூப்பிட மாட்டீங்க, அதனால நாங்க வரல அப்படின்னு சொன்னீங்கன்னா பரவாயில்ல. எதுக்கு இந்த பொய் போராட்டு? காங்கிரஸ் அழுத்தம் கொடுத்துச்சு, நாங்க வந்து அவங்க மேல இருந்து அழுத்தம் கொடுத்தாங்கிறத. அதாவது மோடி அரசை எதிர்த்து நிக்கிறதுல திரு விஜய் அவர்கள் அனைத்து கட்சிகளோடு, கம்யூனிஸ்ட் கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள், முஸ்லீம் லீக், காங்கிரஸ் கட்சி, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம்னு எல்லா நாடாளுமன்ற 21 நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் அழைச்சிருந்தாங்க. நம்மை பொறுத்த மட்டும் ரொம்ப தெளிவாக இருக்கிறோம். இந்த கூட்டணி ரொம்ப தெளிவாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் இருக்க 39 சீட்டு மட்டும், இந்த சீட்டை காப்பாற்றணும். ஃபேர் டீலிமிட்டேஷன் கிடையாது, நோ டீலிமிட்டேஷன் தான் நம்மை பொறுத்த மட்டும். இந்த டீலிமிட்டேஷன் அவங்க கொண்டு வர்றது மோடியோட லிமிட்டேஷனுக்காக. இந்த மோடி லிமிட்டேஷனை நம்ம வந்து ரிஜெக்ட் பண்ணணும். இந்த ரிஜெக்ட் பண்ண வேண்டியது நம்ம மோடியினுடைய இந்த டீலிமிட்டேஷன் ப்ரொபோசலை. அது வந்து சீட்டு 50% கூட்டி கொடுக்கிறோம் சொல்றது பெரிய மோடி மஸ்தான் வேலை. அது ஏமாத்துறதுக்காக செய்யற வேலை. இந்த ஏமாத்துறதுக்காக செய்யற வேலையை நம்ம ஆதரிக்க கூடாது. நானும் சரி, சகோதரர் பிரவீன் சக்கரவர்த்தி அவர்களும் சரி, நாடாளுமன்றத்தில் இதை எதிர்த்து ஓட்டு போடுவோம். ரொம்ப தெளிவா சொல்றோம், தமிழ்நாட்டுக்கு நடக்க போற துரோகத்தை நாங்க அனுமதிக்க மாட்டோம். காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாரும் ரொம்ப தெளிவா இருக்கோம். தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் சொன்னது மாதிரி தமிழ்நாட்டிலிருந்து யாராவது நாடாளுமன்ற உறுப்பினர் அதுக்கு ஆதரவா ஓட்டு போட்டாங்கன்னா அவர்கள் எட்டப்பர்கள். 21ஆம் நூற்றாண்டுடைய எட்டப்பர்கள்ங்கிற பட்டத்தை வாங்க போறது முதல்ல சொல்லிட்டாங்க. முதல்ல அண்ணன் தம்பிதுரை அண்ணனும் அருமைக்குரிய இன்பதுரை அவர்களும் நாங்கெல்லாம் தர்மர் அவர்களும் நாங்கெல்லாம் எட்டப்பம்பா அப்படின்னு ஏடிஎம்கே சொல்லிருச்சு. போதா குறைக்கு நம்ம அன்புமணி அவரு நானும் எட்டப்பப்பா, நானும் இருக்கேன், நானும் எட்டப்பான்னு சொல்லிட்டாரு. 3 எட்டப்பன்னு ஐடென்டிஃபை ஆயிடுச்சு. இப்ப அடுத்து யாரெல்லாம் எட்டப்பங்கிறத நம்ம தான் பார்க்கணும். வரப்போற 4 நாள்ல, வரப்போற 3 நாள்ல பாராளுமன்றத்தில் ஓட்டு போடுறாங்களான்னு பார்ப்போம். பார்த்துட்டு அடுத்த தடவை வரும்போது நான் லிஸ்ட் படிக்கிறேன், யாரெல்லாம் எட்டப்பர் லிஸ்ட்ல புதுசா அடிஷன் ஆயிருக்கு. 21ஆம் நூற்றாண்டுடைய எட்டப்பர்கள் யாரு? இந்த 3 பேர் மட்டும்தானா, இல்ல புதுசா சேர்ந்திருக்காங்களா? தமிழகத்திற்கு துரோகம் செஞ்ச அந்த எட்டப்பர்கள் யாரு அப்படிங்கறத நம்ம காட்டுவோம். நம்மை பொறுத்த மட்டும் எல்லாரும் தெளிவா இருக்கோம். நம்முடைய நேற்று நடந்த கூட்டத்தில் இருந்த 20 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ஒரு ஆளும். காங்கிரஸ் மாநில தலைவர் மாணிக்கம் தாக்கூர் உரையாற்றிய காட்சிகளை பார்த்தோம். விவரங்களை பின்வரும் செய்திகளில் பார்க்கலாம்.
உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி